இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா. திருமாவேளனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி 4. பெரியோர்களே தாய்மார்களே. லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை சில 100 பேர்களால் அடக்கி ஆள முடியுமா? முடியும் என்பதற்கு உதாரணம்தான் இந்தியா இங்கிலாந்துக்கு அடிமைப்பட்ட நிகழ்வு. அடிமைத்தனம் எதனால் ஏற்படுகிறது? ஒற்றுமையின்மையால். ஒற்றுமையின்மைக்கு என்ன காரணம்? சுயநலம். சுயநலத்தை எதனால் திருப்தி செய்ய முடியும்? பணத்தால், இலவசங்களால். இங்கே இருந்த மன்னர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் பணத்தை கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்கள். அடுத்து இருந்த இடைத்தரகர்களுக்கு மதுபானம், பீங்கான் தட்டுகள், கண்ணாடி பொருட்கள் வரவழைத்து கொடுத்தார்கள். ஃப்ரீயா கிடைச்சா பினாயிலை கூட குடிப்போம் என்று கவுண்டமணி சொன்னது ஜோக் அல்ல, நிஜம். பன்ருட்டியில் தயாராவதையே ஃபாரின் சரக்கு என்று இந்த காலத்திலேயே விற்க முடியுமானால் அந்த காலத்தில் கேட்கவா வேண்டும்? கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் யாதென்ற அறிவுமிலார் என்று பாரதி பாட்டுக்கு இலக்கணமான பாமர கூட்டம் ஒரு பக்கமும், பூட்ஸ் கால்களுக்கு பாலிஸ் போட்டே வயிறு வளர்த்த படித்த கூட்டம் மறுபக்கமும் இருக்க, தங்கள் நிலத்தை வளத்தை ஆள்வதில் திருப்தியடையாமல் திரும்பிய பக்கமெல்லாம் படையெடுத்து ஆட்சியின் நோக்கமே சண்டை செய்வதுதான் என்று மண் வெறியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மன்னர்கள். பகுருளி ஆற்றுடன் பனிமலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் என்று சிலப்பதிகாரம் சொல்வதை படிக்க பெருமையாகத்தான் இருக்கிறது. பகுருளி ஆற்று கடல் கோளால் அழிந்தபின் வடதிசையில் தன் ஆட்சி எல்லையை விரிவுபடுத்தி இமயம் கங்கை ஆகியவற்றை ஆட்சி செய்தான் தமிழ் மன்னன் என்பதும் உண்மைதான். நெடுஞ்சேரலாதனும் செங்குட்டுவனும் கரிகாலனும் வட இமயத்தில் தமிழ் தடம் பொறித்த தன்னிகரற்ற மன்னர்கள்தான். ஆனால் தமிழ் நிலத்தில் தங்களது ஆட்சியை பிற்காலத்தில் தக்க வைக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? அதிகார பசியும் ஒற்றுமையின்மையும். இன்று எது தடங்களாக இருக்கிறதோ அதுவே அன்றும் தடங்களாக இருந்தது. திருத்தணிகை முதல் தென்குமரி வரை தமிழ் மக்கள் பல்வேறு ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வாழும் ஊரின் மண்ணை தொட்டு பாருங்கள், ரத்தம் இருக்கலாம். நடக்கும் நிலத்தை கொஞ்சம் அமுக்கி பாருங்கள், அழுகுரல் கேட்கலாம். இவையெல்லாம் தமிழ் மன்னர்களே தமிழ் மன்னர்களை பழி தீர்த்து கொண்ட போர்களின் சிதிலங்கள். பண்டை காலத்தில் பாண்டிய நாட்டின் வலிமை வாய்ந்த கோட்டையாக கருதப்பட்ட காளையார் கோவிலை ஆண்ட வேங்கை மார்பனை பாண்டிய மன்னன் உக்கிர பெருவெழுதி எதிர்த்த போர்க்குரல் கேட்கலாம். தஞ்சை மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் இருந்த தலையாளங்கானத்தில் தான் 2ஆம் நெடுஞ்செழியனை சேரல் இரும்பொறை தாக்கினான். இப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோவிலூரில் வைத்துத்தான் மலையமான் காரியை அதியமான் துரத்தினான். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையில் சண்டை நடந்து நெடுங்கிள்ளி கொல்லப்பட்ட இடம் இப்போது திருவள்ளூருக்கும் காளகத்திக்கும் நடுவில் உள்ள ராமகிரியில். கிள்ளிவளவனுக்கு அரசுரிமை உண்டா என்று செங்குட்டுவனும் சோழ இளவல்களும் சண்டை போட்ட இடம் திருச்சிக்கு அருகில் உள்ள நேரி வாயில். முதற் கரிகாலனை சேரனும் பாண்டியனும் சேர்ந்து எதிர்த்து சண்டையிட்ட இடம் தஞ்சையை அடுத்த வெண்ணியில். பாண்டியனுக்கும் பல்லவனுக்குமான போர் கும்பகோணம் என்ற குடமூக்கு அருகில் உள்ள திருப்புரம்பியத்தில் நடந்தது. திருநெல்வேலியில் கோட்டை கட்டி ஆண்ட சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கும் மதுரையில் கோட்டை அமைத்து ஆண்ட பராக்கிரம பாண்டியனுக்கும் நடந்த மோதலில் இலங்கை மன்னன் பராக்கிரம பாகு உள்ளே நுழைந்து இங்கே கொலைகள் நடத்திய கொடூரமும் பார்த்தோம். மாரவர்மன் குலசேகரனின் 2 புதல்வர்களான சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்குமான மோதல் பல ஆண்டுகள் நடந்து தென்பகுதியே 2 பட்டு நின்றது. இப்படி மொத்தமும் பங்காளி சண்டை போட்டுக் கொண்டு இருந்த நேரம் பார்த்துத்தான் பகையாளிகள் உள்ளே நுழைந்து நிலத்தை பறித்தார்கள். தமிழக நாகரிகம் என்பது கடல் நாகரிகமாகத்தான் வளர்ந்தது. வேளாண்மையும் கடலும் தமிழகத்தை வளம் குளித்ததாக வைத்திருந்தன. கடல் என்பது வாணிபம் தாண்டி கடல் ஆட்சியாக இருந்தது. கடல் கடந்த நாடுகளான இலங்கை, பர்மா, மலேயா, அந்தமான் நிக்கோபர், சுமத்ரா, ஜாவா, சீனா என பல்வேறு பகுதிகள் தமிழர்களின் ஆளுகையில் இருந்தன. சோழ பெருவேந்தர் தொடங்கி பிற்கால பாண்டியர் வரை இது தொடர்ந்தது. உட்பகைதான் இவை அனைத்தையும் வீழ்த்தியது. இந்த கடலாட்சி அழிந்து போர்ச்சுகீசியர்களும் அராபியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் கடல் வழியாக வர இந்த ஒற்றுமையின்மையே காரணம். குறுகிய போட்டியால் நாட்டையே கோட்டை விட்டார்கள் தமிழ் மன்னர்கள்.
அன்று ஊர்கள், நகரங்கள், பாளையங்களை வைத்துக்கொண்டு நாட்டை பற்றி கவலைப்படாமல் செயல்பட்டதைப் போல இன்றைய கிரீடமில்லாத மன்னர்கள் கட்சிகளை வைத்துக்கொண்டு தன்னாட்சி நடத்தி வருகிறார்கள். மன்னராட்சி காலத்து செயல்பாடுகள் இப்போதும் மாறிவிடவில்லை. தங்கள் தலைவிக்கு தண்டனை தந்து விட்டார்கள் என்ற ஆத்திரத்தால் நீதிமன்றத்தின் மீது காட்ட முடியாத ஆத்திரத்தை அப்பாவிகள் மீது காட்டி கோவை வேளாண் கல்லூரி மாணவிகளான சென்னை ஹேமலதாவையும் நாமக்கல் கோகிலவாணியையும் கும்பகோணம் காயத்ரியையும் தீக்கிரையாக்கியது எது? இல்லாத செல்வாக்கை இருப்பதாக காட்டி இட்டுக்கட்டி வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பால் ஆத்திரம் கொண்டு மதுரை பத்திரிகை அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்தி மதுரை வினோதையும், ராமநாதபுரம் கோபிநாத்தையும், மதுரை முத்துராமலிங்கத்தையும் உயிரோடு கொளுத்தியது எது? மாநகராட்சி குடிநீர் குழாயை அடைத்துவிட்டு ஒரு குடம் தண்ணீரை 2 ரூபாய்க்கு விற்றதை தடுத்தார் என்பதற்காக வில்லாபுரம் மார்க்சிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதியின் ரத்தத்தை தண்ணீர் போல தெருவில் ஓடவிட்ட கொடுமையை செய்ய தூண்டியது எது? உடையார்பாளையம் வேலாயுதம், தூத்துக்குடி KVK சாமி, வன்னை RS பாண்டியன், தூத்துக்குடி தாளமுத்து, நெல்லிக்குப்பம் மஜீத், ஆலந்தூர் சின்னான், மயிலாடி மாரியப்பன், காஞ்சிபுரம் ஹரிகிருஷ்ணன் தொடங்கி கொம்புக்காரனேந்தல் தா கிருஷ்ணன் வரை உயிரற்ற சடலங்களாக தூக்கி வீசப்பட்ட கொடூரங்களுக்கு பின்னணி எது? கட்சி, கட்சி, கட்சி. கட்சி என்றால் என்ன பொருள்? விலங்குகள் தங்கும் இடம் கட்சி எனப்படுதல் பழமையான இலக்கிய வழக்கு என்கிறார் இலக்கிய செம்மல் இரா இளங்குமரன். பின்னாளில் கட்சி என்பது பகை எனும் பொருளில் வழங்கலாயிற்று. விளையாட்டில் எதிர்த்து விளையாடுபவரை குறித்து பின்னர் எதிர்ப்பு பொருள் தருவதாயிற்று. இந்த காலத்தில் கட்சி அரசியல் ஜாதி கூட்டுகளுக்கு பொது வழக்கில் உள்ளது என்பதும் அவரது ஆய்வு. கொள்கைகளை முன்னெடுக்க, லட்சியங்களை செயல்படுத்த வருபவர்கள் அடுத்தவர்களை அழிக்க நினைக்க மாட்டார்கள். அனைவரையும் வென்றெடுக்கவே விரும்புவார்கள். மாறாக அழிக்க நினைக்க காரணம் லாபத்தில் பங்கு போட இன்னொருவன் வந்துடுவானே என்ற ஆத்திரம்தான். ரியல் எஸ்டேட்டிலும் பொலிட்டிக்கல் எஸ்டேட்டிலும் தான் இப்போது கொலையே நடக்கிறது. இரண்டுமே பங்கு போடுவதில் நடப்பது. குப்பை தொட்டிகளில் பார்க்கும் காட்சிக்கும் இதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அங்கு விரட்ட ஒரு கல் போதும், இங்கு 1 கோடி பேரின் ஒரு சொல் வேண்டும். சொல்ல தயாரா தமிழன்?